வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அழகு 2 பார்த்தோம். அதாவது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்த பத்தி, மின்னோட்டவியல் அப்படிதானே பார்த்தோம். அதுல சர்க்யூட்னா என்ன? சீரிஸ் சர்க்யூட், தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர் அது எல்லாமே. ஓகேவா? அப்புறம் முக்கியமான ஒரு டாபிக்க நம்ம எடுத்தோம். லாஸ்ட் என்னன்னா, இந்த கரண்டோட எஃபெக்ட்ஸ் என்னலாம் இருக்கு? எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் அதாவது ஹீட்டிங் எஃபெக்ட், வெப்ப விளைவு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் காந்த விளைவு, அதுக்கெல்லாம் காமிச்சு ஒரு அனிமேஷன் காமிச்சேன். ஒரு ஆணி காந்த தன்மையா திடீர்னு பெற்றுச்சு. கரண்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ரைட்டா? ஓகேப்பா. சூப்பர். ரைட்டா? நாம இன்னைக்கு 3வது யூனிட்ட பார்க்க போறோம். சரியா? 3வது யூனிட் அப்படிங்கிறது சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. ரைட். என்ன அர்த்தம்னு பார்க்கறதுக்காண்டி உங்கள சுத்தி ஜஸ்ட் அப்படியே சுத்தி பாருங்க. நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே சுத்தி பாருங்க. என்னெல்லாம் தெரியுது? யாரோ உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியுதா? இல்ல எதுவும் மாற்றங்கள் தெரியுதா? ஓகே. ஆக்சுவலி எல்லா டைம்லயும் ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துதான் இருக்கும். அது உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல கண்ணுக்கு தெரிந்தும் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரே நாள்ல இருக்கலாம், பல வருஷமா இருக்கு. அப்ப நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரியா இப்ப இருக்கீங்க? இல்ல, இல்ல. வளர்ந்துட்டீங்க. ரைட்டா? நீங்க நட்டு வச்ச ஒரு செடி அப்படியேவா இருக்கு? வளர்ந்திருக்கு. நீங்க வாங்கி வச்ச ஒரு பூனைக்குட்டி, இல்ல ஒரு நாய்க்குட்டி அப்படியேவா இருக்கு? வளர்ந்துட்டு இருக்கு. சேஞ்சஸ். மாற்றங்கள் நம்மள சுத்தி நடந்துட்டே இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? ட்ரூ. வெரி குட். அப்படிதானே? எஸ். இப்போ நம்மளுடைய இப்போ நீங்க வெளியில பார்க்கும்போதே கிளைமேட்ட பார்க்கலாம். வெதர் மாறிட்டே இருக்கு. காலையில ஒரு அழகான ஒரு வெயிலு. மத்தியானம் உச்சி வெயில்ல ஒரு மாரி வெயிலு. அப்புறம் சாயந்தரம் அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இரவு வருது, குளிர்ச்சி வருது. மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்ட்டா? உங்களுடைய முடிய நீங்க ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் ஒரு தடவ கட் பண்றீங்க. ஏன்? அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு. அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. எல்லாமே மாற்றங்கள் தான். சரியா? ஓகே. ரைட். அப்போ இந்த மாற்றங்களுக்கு இந்த மாரி மாறிட்டே இருக்கு அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம, அதுக்கு ஒரு பக்காவா ஒரு டெஃபினிஷன் குடுக்கணும். டெஃபினிஷன் என்ன? அதுக்கு சரியான ஒரு கூற்று அப்படிம்பாங்க. சரியா? அந்த கூற்ற குடுக்கணும். எப்படின்னா, சேஞ்சஸ்னா என்ன? சோ, இட் இஸ் த சேஞ்ச் இன் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆர் இன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், கெமிக்கல் கம்போசிஷன். தமிழ் நான் சொல்றேன். தமிழ்லயும் வேதி இயல்பு அப்படிம்பாங்க. சரியா? அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய கெமிக்கல் கம்போசிஷன். அதனால ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து போட்டுறேன். சப்ஸ்டன்ஸ் அந்த பொருள்னு அர்த்தம்பா. ஓகே. தமிழ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ் உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது சேஞ்ச் அப்படின்னு சொன்னா அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில சேஞ்ச் நடந்திருக்கணும். இல்லைன்னா கெமிக்கல் காம்போசிஷன்ல வேதி இயல்புல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கணும். இப்படி நிகழ்ந்தாதான் அது மாற்றம். இப்படி நிகழ்ந்தாதான் அது சேஞ்ச். தமிழ்ல உள்ளவங்க சொல்றேன். ஒரு பொருளுடைய இயற்பியல் பண்புகள்ல அல்லது வேதியியல் பண்புகள்ல வேதி இயல்புகள மாற்றம் வந்திருந்தால் அதுக்கு பேர் தான் மாற்றம். எதுவுமே மாறலன்னா அது பேர் மாற்றம் கிடையாது. அப்படிதான் அர்த்தம். ஏன்னா இத சொல்லும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன சார் பிசிக்கலா மாறினா சேஞ்ச் இல்ல கெமிக்கலா மாறினா சேஞ்ச் அப்படின்னா நம்ம நம்ம நினைப்போம். ஆனா அப்படி இல்ல. நமக்கு மாறவே இல்லைன்னா அது நம்ம சேஞ்ச் சொல்ல மாட்டோம். கரெக்டா? அப்படிதான் சேஞ்ச் நடந்து சொல்ல போறோமா? இல்ல. அப்போ இதுல மாறிடும். ஒண்ணு பிசிக்கலா மாறிக்கணும், கெமிக்கலா மாறிக்கணும். ஓகே. அப்ப பிசிக்கல்னா என்ன? கெமிக்கல் என்ன? அடுத்த ஒரு கொஸ்டின். சரியா? இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னா என்ன? வேதியியல் மாற்றங்கள் என்ன? அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அத நல்லா டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் இந்த சேஞ்சுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்பதான் உங்களுக்கு இமேஜினேஷன் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
எல்லாருமே ஐஸ் கட்டியை பார்த்திருப்பீங்க. ஐஸ் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்த்திருப்பீங்க. இந்த பனிக்கட்டியை நான் என்ன பண்றேன்னா ஹீட் பண்றேன். என்ன நடக்கும்? வெப்பப்படுத்துறேன். என்ன நடக்கும்பா? என்ன நடக்கும் ஐஸ் கட்டியை ஹீட் பண்ணா? நீங்க ஹீட் கூட பண்ண வேண்டாம், சும்மா கொஞ்ச நேரம் வெளியே வச்சாலே என்ன ஆகும்? எஸ், மெல்ட். இட் மெல்ட்ஸ். அதாவது உருகி விடும், உருகும். நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அந்த உருகிற கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். வெளியில வச்சாலும் வெளியில இருக்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால அந்த ஃப்ரிட்ஜோட கம்மியா உள்ள கம்பேர் பண்றதுக்கு வெளியில அதிகமா இருக்கனால அந்த வெப்பநிலையில அது வந்து உருகிறது, தண்ணியா போகுது. சரியா? ஓகே. அப்போ இப்ப நீங்க பார்த்ததே ஒரு சேஞ்ச் தான். எஸ். எப்படின்னா ஐஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாலிட் லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட் தமிழ்ல பாத்தீங்கன்னா திரவ நிலை. கரெக்டா? இது லிக்விட் ஸ்டேட். இது மாறி இருக்கு. எப்படி? எப்படி? எங்க மெல்ட் ஆனா என்ன வாட்டரா மாறும் சொன்னேன். நீரா மாறும். வாட்டர். இப்போ இப்போ ஐஸ் கட்டி வந்து உங்களுக்கு வந்து சாலிடு. ஓகே, நான் வந்து லிக்விட் ஸ்டேட் இங்க போடுறேன். லிக்விட் ஸ்டேட் பனிக்கட்டி இப்படி தானே சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு மாறுது. ஓகே, அதனால இப்படி போடுறேன். அதான் கரெக்ட். சரியா? டைரக்டா மாறினது மட்டும் நான் எழுதிட்டேன். சாலிட்ல இருந்து லிக்விட் மாறுறது இப்படி போடுறேன். சாலிட் ஸ்டேட் தான் அந்த ஐஸ். சாலிட்ல இருக்கக்கூடியது. இந்த ஐஸ் சாலிட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது, திரவ நிலைக்கு மாறுது, அதாவது வாட்டரா மாறுது. ஓகேவா? இது புரியுதா? சாலிட் டு லிக்விட் ஸ்டேட்டை மாறுச்சு. தமிழ்ல பாத்தீங்கன்னா திட நிலையிலிருந்து திரவ நிலை. வேணா அதையும் சேர்த்து எழுதுதானே. இது வந்து திட, அப்புறம் திரவ நிலைக்கு அது மாறியது. ஓகே, ரைட். அப்போ இது பிசிக்கல் ஸ்டேட்ல ஏற்படக்கூடிய மாற்றம். கரெக்டா? ஆமா, கரெக்ட் தானே. அது அப்படி இருந்துச்சு, இது இப்படி இருக்கு. உருவத்துல மாறுறது பாத்தீங்களா? ஐஸ் கட்டி ஒரு சாலிட் அது, இது லிக்விட். அப்ப பிசிக்கல் ஸ்டேட்ல அது மாறி இருக்கு, இயற்பியல் நிலையில மாறி இருக்கு. சரியா? அதை நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸ் படிச்சிருப்போம். 3 விதமான நிலைகள். அடுத்தானே ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். பருப்பொருளுடைய 3 விதமான நிலைகள் என்னன்னா திட, திரவ, வாயு. அடுத்தானே சாலிட், லிக்விட், கேஸ். அதுல ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் மாறி இருக்கு. இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் எப்படி மாறுதுன்னு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு புக்ல இருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல அந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு ஒரு சேஞ்சஸ்னா இன்னும் நம்ம சொல்லலாம். எல்லாருமே இரும்ப பார்த்திருப்பீங்க. இரும்பு பக்கத்துல சின்ன சின்ன துகள்களா இருக்கக்கூடிய அல்லது இரும்பு துரு பிடிச்சது அப்படிங்கறத கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இரும்பு. கரெக்டா? இந்த இரும்பு பாத்தீங்கன்னா அதிகமா ஈரப்பதம் பட ஈரக்காத்தோ இல்ல தண்ணி அடிக்கடி இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல நீங்க அதை பார்த்திருப்பீங்க. கதவு வந்து இரும்பு கதவு போட்டிருப்பாங்க. நாளாக நாளாக அதுவும் வெளியில போடுற கதவு ரொம்ப சீக்கிரமாவே ஓட்டெல்லாம் விழுந்துரும். ஏன்? ஏன்னா அந்த மழை பல நாட்களா மழையில் நடக்கு, ஈரப்பதமா இருக்கு. அந்த ஈரப்பதம் ஆனனால அந்த இரும்பு வந்து துரு பிடித்து விடுது. ரெட்டிஷ் ப்ரௌன் ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்க அது மேல பார்க்கலாம். செம்பழுப்பு நிற பொருள். சரியா? அதுக்கு மேல ஒரு செம்பழுப்பு நிற பொருளாக இருக்கும். அது என்ன? அதுக்கு பேர் தான் ரஸ்ட். தமிழ்ல துரு. இரும்பு துரு பிடிக்கும். கரெக்டா? ரைட். நீங்க போனையில பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் வந்து புதுசாலாம் மாறல. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அப்படியே உருகி தண்ணிய மாறுறாரு. பட் இங்க இரும்பு ஒரு பொருள்னா துரு ஒரு பொருள், ரஸ்ட் ஒரு பொருள். அதாவது புதிய பொருள், நியூ சப்ஸ்டன்ஸ் இவர். சரியா? இவர் வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ். ஆச்சரியமா இருக்குல்ல? இரும்புல இருந்து தான் வராரு, ஆனா அவர் நியூ சப்ஸ்டன்ஸ் சொல்றேன். புதிய பொருள் சொல்றேன். அப்போ இது என்னன்னா இது வேற டைப் ஆஃப் சேஞ்ச். அதை நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். பட் இதெல்லாம் இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்மள சுத்தி இருக்கு.
அப்படிங்கிறது தெரியக்காண்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். சரியா? அப்போ இது வேற டைப் ஆஃப் சேஞ்ச். கிளியர் ஆயிட்டா? ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த சேஞ்சஸ நம்ம வந்து 2 வகையா பிரிக்கலாம்ப்பா. இந்த இருக்குல்லப்பா, இந்த சேஞ்சஸ நான் வந்து 2 வகையா பிரிக்கேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நான் திருப்பி சொல்றேன். 2ஆ பிரிக்க போறேன். ஓகே. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேஞ்ச். சேஞ்சுன்னு நான் உங்களுக்கு தெரியும். தமிழ்ல பாத்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல் மாற்றம். கிளியராப்பா? வேதியியல் மாற்றம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இப்போ பிசிக்கல் சேஞ்ச இப்போ நடத்த போறேன். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு அனிமேஷன் இருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறவே அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். பிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம். இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டேன். சரியா? நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்து அதுல வாட்டர் ஊத்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இத வந்து நான் வந்து ஹீட் பண்றேன். ஹீட் பண்றேன். என்ன நடக்கும்? ஹீட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன நடக்கும்பா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உள்ள தண்ணி இருக்கு. நான் ஹீட் பண்றேன். என்ன நடக்கும்? கொதிக்குமா? ஓகே. வேற? எஸ். அதாவது நீராவியாக மாறும். கரெக்ட். நீராவி. கரெக்ட்டா? இது நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த டெம்பரேச்சர் ஏத்தணும். ஹீட்ட குடுக்கணும். நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவி மாரி பறக்க ஆரம்பிக்கும். அதான் நீராவி. கரெக்ட்டா? ஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீராவியா இருக்கும். ஓகே. ரைட். இப்போ லிக்விடா இருக்கும்போதும், ஸ்டீமா இருக்கும்போதும் அது வாட்டர் தான். இல்லையா? இங்க லிக்விடா இருந்ததும் வாட்டர் தான். ஸ்டீமா இருந்தது வாட்டர் தான். ஸ்டீம் வந்து யாரோ புது ஆள் கிடையாதுப்பா. ஆக்சுவலி ஸ்டீம்ங்கிறது வாட்டர் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸ்டீம்ங்கிறதும் வாட்டர் தான். புரியுதா? 2 பேட்டையும் உண்டான ஆள் யாரு? அந்த வாட்டர் தான். வாட்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? H2Oன்னு சொல்லுவோம். அதோட வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும் தானே? H2. 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்ஸிஜன். அதான் H2. 2 பேர் சேர்ந்தா வாட்டர் கிடைச்சிரும். 2 பேருமே அதாவது ஸ்டீமும் வாட்டர் தான். உள்ள இருக்கக்கூடிய அந்த வாட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் லிக்விடா வச்சிருக்கோம், அதுவும் வாட்டர் தான். அப்ப என்ன மாறுது இங்க? என்ன மாறி இருக்கு? ஒரு வாட்டர் ஸ்டீமா மாறி இருக்கு. அப்படிதானே? எஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் மாறுவாரு. வால்யூம்னா பருமன். கண்டிப்பா பருமன் மாறுவாரு. ஏன்னா நீங்க இங்க எடுத்த அதோடைய கொள்ளளவு வேற, ஸ்டீமோட கொள்ளளவு வேற. அதோடைய வால்யூம் வேற. அதனால வால்யூம் மாறும். 2வது நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டேட் நிலை மாறும். நிலை மாற்றம் அப்படின்னு ஒரு டாபிக் உங்களுக்கு உண்டா? அது பின்னாடி பார்க்க போறோம். அதாவது லிக்விடுங்கிறது, அதாவது இந்த இதுல வாட்டர் வச்சுக்கோம்ல, இந்த வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. அது ஸ்டீமா மாறிட்டு நீராவியா மாறினா கேஸ் ஸ்டேட் மாறிடுது. அவ ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போயிருக்கு. இதெல்லாம் ஓகே. ஆனால் இங்க என்ன நடக்கவில்லைன்னா, நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. கரெக்டா? ஆமாவா இல்லையா? அதாவது புதிய பொருள் எதுவும் உருவாகவில்லை. ஸ்டீமா தான் மாறி இருக்கு தவிர புதிய பொருள் எதுவுமே உருவாகவில்லை. இப்ப நான் சொன்ன டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? அப்போ புதிய பொருளை உருவாக்காமல் பொருளுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில மட்டும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இயற்பியல் மாற்றம். இந்த இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாம ஒன்லி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில மட்டும் மாற்றம் வந்ததுன்னா அது வந்து பிசிக்கல் சேஞ்ச். கிளியர் ஆயிட்டா? ஒரு பொருளை உருவாக்காமல் பொருளுடைய இயற்பியல் ப்ராப்பர்ட்டியில் மட்டுமே, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் மட்டுமே
சேஞ்சஸ் நடந்ததுன்னா, மாற்றம் நடந்ததுன்னா அது வந்து இயற்பியல் மாற்றம். ஓகே, பிசிக்கல் சேஞ்ச். கிளியராடாப்பா? ஓகேப்பா, சூப்பர். இப்போ நம்ம அடுத்த மாற்றம் பார்க்க போறோம். அதுதான் வேதியியல் மாற்றம். இப்போ போன இதுல பாத்தீங்கன்னா புது சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகல. ஒரு நிலையில இருந்து மட்டும் ஒரு நிலை போனாரு அப்படின்னு சொன்னோம். அப்போ கண்டிப்பா வேதியியல் மாற்றம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? எஸ், கண்டிப்பா நியூ சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமா சார்? கண்டிப்பா ஆகும். கரெக்டா? அதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. நம்ம பார்க்க போறோம். அதுவும் இன்வால்வ் ஆக போகுது. ஓகே. இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு பேப்பரை நான் வந்து ஒரு தாளை எடுத்து பர்ன் பண்றேன், எரிக்கிறேன். சரியா? என்னப்பா நடக்கும்? பேப்பரை எரிச்சா என்ன சார் நடக்கும்? சாம்பலா மாறும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சாம்பலா மாறிடும். சரியா? ஆனா ஆஷா மாறும். சரியா? ஆனா இது போக இன்னொரு ஆளும் வருவாரு. அவருக்கு கேஸா போயிருவாரு. அவர்தான் CO2 அப்படின்னு சொல்லுவாங்க. கூட கார்பன் டை ஆக்சைடு. சரியா? கார்பன் டை ஆக்சைடும் வரும். ஆனா கார்பன் டை ஆக்சைடு கண்ணால பார்க்க முடியாது. பட் பேப்பர் எரிச்சா, பிளாஸ்டிக் எரிச்சா எல்லாமே வரும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கும், அதெல்லாம் எரிச்சு போட்டு பக்கத்துல நிப்போம். ஆனா அது வந்து கார்பன் டை ஆக்சைடும் ஒரு டேஞ்சரஸ். நம்மளுக்கு தேவையில்லைன்னு நம்ம நுரையீரல் வெளியில விடுறத நம்ம திருப்பி சுவாசிச்சா எவ்வளவு பேர் டேஞ்சரஸ், அப்படிதானே? அதனால வந்து கண்ட இடத்துல கண்ட பொருட்களை போட்டு எரிக்காதீங்க. சரியா? அது ஒரு ஃபன்னு, அது ஒரு ஜாலி அப்படின்னு நினைச்சு கண்ட இடத்துல கண்ட பொருளை எரிக்காதீங்க. இந்த உலகம் வந்து ஒரு வாடகை வீடு மாதிரிதான். நம்ம வாடகை வீடு ஓனர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓனர் எப்பவுமே இருக்கிறார். அது நம்ம சொந்த வீடு வச்சிருந்தாலும் வாடகை வீடு வச்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே, ஏன்னா நம்ம வாடகை வீடு தானே. எத்தனையோ பல லட்சம் மக்கள் வந்து போன இடம் இது. இந்த பூமி வந்து நேத்து மிதானத்து உருவானதா? இல்ல நீங்க தான், இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா? அஹ் ஒரு ஒரு அப்ராக்சிமேஷன் சொல்லுவாங்க. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அந்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுலயே 4000த்துக்கு அப்புறம் 4001 அது ஆளாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க அது. சரியா? அது ஒரு ஒரு இளம் மிந்தி படிச்சேன். அது ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும் ஒரு 2 3 பேர் தெரியும். அப்படிதானே? முன்ன தாத்தா, அந்த தாத்தாக்கு மேல அப்பா, அந்த அப்பாவுக்கு மேல அப்பான்னு ஓரளவுக்கு அது வரைக்கும் கெஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாலாம் தெரியாது. அந்த கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது. அந்த அந்த காலத்துல டிஜிட்டலும் கிடையாது. நம்ம இப்பதான் கொஞ்சம் டிஜிட்டல் வச்சு கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுவே நம்ம நம்ப முடியாது. எப்பனாலும் அந்த டேட்டாலாம் கரெக்ட் ஆகலாம். எப்பனாலும் டேட்டானாலும் பிளாஸ்ட் ஆகலாம். நம்மளுக்கு இல்லாமே போகலாம். ஓகே. பட் இதை நான் ஒரு இடத்துல படிச்சேன். அப்போ நம்மளுக்கு முன்னாடி, ஏன்னா மனிதர்கள் தோன்றிய, பூமி தோன்றிய, அதுக்கப்புறம் மனிதர்கள் தோன்றாங்க, விலங்குகள் தோன்றாங்க, அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம மனிதர்கள் தோன்றாங்க. ரைட்டா? அப்ப நம்ம எல்லாருமே ஒரு வாடகை வீடு தான். அந்த வாடகை வீட நம்ம நீட்டா வச்சுக்கணும். ஓகே. ப்ராப்பரா நம்ம தந்தவங்ககிட்ட நம்மளுக்கு பியூரா திருப்பி கொடுக்க முடியாதுதான். ஆனாலும் நம்ம கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து எரிக்கிறது, ரொம்ப வம்பாக்குறது இல்லாம நல்லபடியா கொடுக்கறது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. அதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் வச்சுக்கோங்க. ஓகே. கார்பன் டை ஆக்சைடு, சாம்பல் வரும்னு சொல்லிட்டேன். ரைட்ஸ். இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கறேன், திருப்பி எனக்கு பேப்பர் கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்கறேன். வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறீங்களா? பேப்பரை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா நீங்க போன இடத்துல பண்ணலாம். போன இடம் அப்படின்னா அந்த வாட்டர் ஸ்டீம் அப்படின்னு சொன்னோம்னா, அது ஸ்டீம் நீங்க குளிர்விச்சீங்கன்னா வாட்டரை கொண்டு வரலாம். ஐஸ் கட்டியை உருக்குனா வாட்டரா வரும். திருப்பி வாட்டரை நீங்க ரொம்ப கூல் பண்ணீங்கன்னா ஐஸ் கட்டியா மாறும். ஆனா அங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற முடியும். ஆனா இது அப்படி மாற முடியுமா? கார்பன் டை ஆக்சைடு பேப்பரை நீங்க எரிச்ச பிறகு கார்பன் டை ஆக்சைடும் சாம்பலும் கிடைச்சது, திருப்பி எனக்கு பேப்பர் தானா? முடியாது. கரெக்டா? அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, கெமிக்கல் காம்போசிஷன்ல மாற்றம் நடந்திருக்கு. வேதியியல் இயல்புல மாற்றம் நடந்திருக்கு. அதாவது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கிறாரு. கேஸும் ஏற்கனவே ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் தான், அவர் போயிட்டாரு. சரியா? ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ், நான் இதோ இவரை மட்டும் எடுத்திருக்கேன். புதிய பொருள் உருவாக்கிறாரு. இப்ப இதுதான் வேதியியல் மாற்றம். இதுதான் கெமிக்கல் சேஞ்ச். ரொம்ப நல்லா இருக்குல்ல? ம். ரைட். இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஒரு வாட்டர் எடுத்துறீங்க.
இதுல சுகரை ஆட் பண்றீங்க. பிளஸ் மட்டும் தான். சுகர் அப்படின்னா சீனி, சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கரைக்கிறேன். டிசால்வ் ஆயிடுச்சு. இது பிசிக்கல் சேஞ்சா கெமிக்கல் சேஞ்சாப்பா? பிசிக்கல் சேஞ்ச் ஆர் கெமிக்கல் சேஞ்ச்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. சுகரை வாட்டர்ல கரைச்சிடுறேன், நல்லா கரைஞ்சிரும் அப்படிதானே? ரைட், வெரி குட். அப்படி நல்லா கரைஞ்சிரும். நம்மளால திருப்பி சுகரை நம்மளால பார்க்க முடியாது. நல்லா ஸ்பூனை போட்டு கலக்கிட்டேன். நம்ம ஆனா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர், அந்த சர்க்கரையுடைய அந்த சுவை நமக்கு வரும். கரெக்ட். இப்போ நாம என்ன நினைப்போம், சுகர் சேர்த்த பிறகு சுகரை திருப்பி கொடுக்க முடியுமான்னா சார் கொடுக்க முடியாது சார், அப்ப இது கெமிக்கல் சேஞ்ச் நினைப்போம். இல்ல, சரியா? இது வந்து ஒரு பிசிக்கல் சேஞ்ச் தான். உருவத்துல மாறி இருக்கு. எப்படின்னா, நீங்க வாட்டரை திருப்பி அந்த எவாபரேட் பண்ணி உங்களால சுகர் எடுக்க முடியும். நம்ம கடல் தண்ணியில இருந்து உப்பு தயாரிக்காங்கல்ல, அது அப்படித்தானே, எவாபரேட் பண்ணி தானே உப்பு எடுக்கிறாங்க. அங்க கிடைக்கல, கடல் தண்ணியில இருந்து நம்மளுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள், அவ்வளவுதானே. அப்ப அதெல்லாம் பிசிக்கல் சேஞ்ச். கிளியர் ஆயிட்டப்பா? இதே மாதிரி உங்க வீட்டுல உள்ளதை நீங்க அன்றாட வாழ்க்கையில நடக்க நீங்க வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் 2-3 கொஸ்டினை தரேன். முட்டை வேக வைக்கிறீங்க, இது என்ன மாற்றம் அப்படின்னு நீங்க இது பண்ணிட்டு வரணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். பாயிலிங் த எக், சரியா? பாயிலிங் அண்ட் எக். நான் இங்கிலீஷும் சேர்த்து எழுதுறேன், இங்கிலீஷ் ஸ்டூடெண்டும் அதை வந்து இது பண்ணிக்கோங்க. பாயிலிங் எக், முட்டையை வேக வைக்கிறீங்க, என்ன மாற்றம் அப்படின்னு நீங்க எழுதிட்டு வரணும். வேற இன்னொன்னு சொல்லலாமா? ஓகே, மரக்கட்டையை வெட்டுதல் எடுத்துக்கலாமா? இங்கிலீஷ்ல வந்து கட்டிங் ஏ லாக். மரக்கட்டைன்னு லாக்கும் போடுவாங்க, கட்டிங் ஏ லாக். இந்த மாதிரி ரெண்டுன்னா ஒரு எக்ஸாம்பிள். இதை நீங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணிட்டு வாங்க, இது வந்து பிசிக்கல் செஞ்சா கெமிக்கல் செஞ்சா அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிச்சு வைங்க. ஓகே, ஆயிடுச்சு. இப்போ அது ஆக்சுவல் பண்ணிட்டு வரணும். சும்மா வந்து ஏதோ சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணாமலும் வந்துடுறாங்க. வீட்டில் போய் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல மேட்டர் அப்படின்னு படிச்சோம், அதாவது பருப்பொருள் அப்படின்னு படிச்சோம். இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும், அப்படிதானே? எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். இடத்தை அடைத்துக்கொள்வதும் நிறை உண்டதமான பொருள், அதுதான் நம்ம பருப்பொருள் அப்படின்னு சொன்னோம். பருப்பொருள் 3 நிலைகள் இருக்கு. ஒண்ணு வந்து சாலிட், ஏற்கனவே சொன்னதான், சாலிட், லிக்யூட், அப்புறம் கேஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா திண்மம், திரவம், வாயு. ரைட்டா? எல்லா பொருளும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், துகள்கள் தான் ஆனது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? ஓகே, இந்த பார்ட்டிகளோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுதான் அந்த பிசிக்கல் சேஞ்சை நம்ம பார்க்க போறோம். பிசிக்கல் சேஞ்சே நடக்கு. ரைட்டா? ஏன்னா சாலிட் இருக்கிற மாதிரி பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட் லிக்விட் கிடையாது, லிக்விட் இருக்கிற மாதிரி வாயு கிடையாது. சரியா? அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றா மாறும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பொருளை ஹீட் பண்ண போறோம், ஏதோ ஒரு பொருளை வெப்பப்படுத்த போறோம், அல்லது குளிர்விக்க போறோம், கூல் பண்ண போறோம். என்ன நடக்கும்? நம்ம 6th கிளாஸ்ல பார்க்கும்போது, ஒரு பொருளை நீங்க ஹீட் பண்ணா, வெப்பப்படுத்தினா, அது என்ன நடக்கும்? எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும், விரியும். அதே மாதிரி குளிர்வித்தால் சுருங்கும். கூல் பண்ணா என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும், அப்படிதானே? அதாவது சுருங்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம 6th கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஓகே, அப்ப அந்த பொருளுடைய நிறை மாறுமா, மாஸ் மாறும்னா மாறாது. மாஸ் அப்படியே தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஆளுக்கு அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் உட்காந்துடுவாங்க. சரியா? அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் மாறாது, துகள்களுடைய எண்ணிக்கையும் மாறாது, நிறையும் மாறாது, அதோடைய அரேஞ்ச்மெண்ட் மட்டும் மாறும். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்க கிளாஸ்ல 10 பேர் 20 பேர் இருக்கீங்க. சயின்ஸ் கிளாஸ் வந்தோடனே சில பேரை முன்னாடி உட்கார வைப்பாங்க, சில பேரை பின்னாடி உட்கார வைப்பாங்க. இது சில ஸ்கூல்ல அப்படி பண்ணுவாங்க, அப்படிதானே? மேக்ஸ் கிளாஸ் வந்தோடனே நீ அந்த 10 பேர் இங்க வாப்பா அப்படிம்பாங்க. நீங்க இருக்க போற 22 ஸ்டூடெண்ட், ஆனா நீங்க அரேஞ்ச்மெண்ட் மாத்திக்கிட்டீங்களா, அவ்வளவுதான்பா. இதுதான் ஒரு ஹீட்டோட எஃபெக்ட். ஒரு சார் வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஹீட்டோட எஃபெக்ட். சரியா? ஓகே, இப்போ
இதை நான் அனிமேஷன்ல காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப நான் சொன்னது ஞாபகம் வச்சுட்டீங்களா? இப்ப பாருங்க, ஒரு அனிமேஷன் காமிக்கிறேன், ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். ஓகே, ஸ்கிரீன் இப்போ தெரிஞ்சிச்சு. ஓகேப்பா. ஸோ இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஒரு கொள்கலன் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க உள்ள பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்ரேட் அவர் தான் பார்ட்டிகல், துகள்கள். எப்போதுமே இந்த உலகத்துல எல்லா பொருட்கள் உள்ள அந்த ஆட்டம்ஸ் தான் வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? அதுதான் நீங்க பாக்க இப்படிதான் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா துகள்கள் நெருக்கமாக இருக்கின்றது. நான் சாலிட இது கிளிக் பண்ணிருக்கேன். எல்லாமே இருக்கு. இப்ப லிக்விட கிளிக் பண்றேன். லிக்விட்ல இருக்க துகள்களுடைய நிலையை பாருங்களேன், எப்படி இருக்காரு? வேற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்காரு. இப்ப வாயுவை நான் கிளிக் பண்றேன். வாயுவை பாருங்க, அந்த இடம் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி கிடையாது. இப்ப நான் அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணிவிட்டா அப்சார்டு போயிறாரு வெளியில. புரியுதா? ரைட்டா? ரைட். இப்போ ஹீட்டோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் சாலிட் ஐஸ் கியூப். ஐஸ் கியூப்ல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டில இருக்கக்கூடிய பனிக்கட்டில இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் அல்லது பார்ட்டிகல் துகள்கள் இப்படி இருக்கு. நான் ஹீட் பண்றேன். எஃபெக்ட் ஆஃப் ஹீட் தான் நம்ம பார்க்க போறோம். வெப்பத்தோடைய விளைவை பார்க்க போறோம். பாருங்க, ஹீட் பண்றேன். என்ன நடக்கு நீங்களே பார்த்து என்கிட்ட சொல்லுங்க. நல்லா ஹீட் பண்றேன். சூப்பர். இந்த மாலிகுல் இப்ப பறக்கா இப்படி போதா? இது எங்க பார்த்தோம்? ஆக்சுவலி கேஸ கிளிக் பண்ணாம பார்த்தோம். எஸ். நீங்க ஆரம்பத்துல வச்சிருந்த ஐஸ் கட்டி இப்ப கேஸா மாறி இருக்கு. ஆனா டைரக்டா கேஸா மாறது நீங்க 2வது அதை ஹீட் பண்ணும்போது நீரா மாறும், வாட்டரா மாறும். அதனால கொஞ்சம் அங்கங்க போய் நின்னுது. இன்னும் ஃபர்தரா ஹீட் பண்றீங்கன்னா எப்படி மாறுதுன்னா கேஸா மாறுது, வாயுவா மாறுது. அதனால இந்த கேஸ் மாலிகுல் இப்படி பாருது. ரைட்டா? இப்போ எப்பவுமே ஒரு வழியா போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணும்போது ஆப்போசிட்டான விளைவுகள் வரும். எப்படின்னா இப்ப நீங்க ஹீட் பண்ணனால மாலிகூல்ஸ் இப்படி இருக்கு, இந்த பார்ட்டிகல்ஸ் துகள்கள் அப்படி இருக்கு. நான் ஹீட் பண்ணனால இப்ப இத கூல் பண்றேன். வாயு மூலக்கூறுகளை, வாயு மாலிகூல்ஸ நான் கூல் பண்ணா சாலிடா மாத்தலாம், திடமா மாத்தலாம். நீங்க அந்த இட்லி கொப்பரைக்குள்ள பாத்தீங்கன்னா திறந்து பார்க்கும்போது அந்த வாட்டர் டிராப்லெட் வரும். ஏன்? ஏன்னா நீங்க ஏற்கனவே தண்ணிய சுட வச்சீங்க. தண்ணி சுடனால நீராவியா போணுச்சு. அந்த நீராவி வெளியில போக முடியாம அந்த கொப்பரைய அந்த இது மூடி வச்சு மூடி இருக்கும். அப்படிதானே? மூடிக்குள்ள ரொம்ப நேரம் போய் பட்டு 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 குளிரடைஞ்சிரும். குளிரடைஞ்ச உடனே லிக்விடா மாறி அதாவது திரவமா மாறிடும். அப்ப மாறுது இல்ல? அதே தான் இப்ப பார்க்க போறீங்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ண ஆப்போசிட் பண்ண போறேன். கூல் பண்ண போறேன். இந்த மாலிகுல் பயங்கரமா இருக்காரு. இப்ப நான் கூல் பண்ண போறேன் எல்லாரையும். ரொம்ப நேரம் ஒரு ஐஸ் கியூப் வச்சு கூல் பண்ற பாருங்க. பார்த்துட்டே இருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. வேகம் குறையுதா? எஸ், கரெக்ட். வேகம் குறையுது. ஆ, ஃபுல்லா ஆக்குபை பண்ணாரு இப்ப பாருங்க. வந்துட்டாரா? அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டாரா? அவ்வளவுதான். இதெல்லாம் எதால நடந்தது? ஆட்டோமேட்டிக்கா எதுவும் நடக்கல. நம்ம ஹீட்ட கொடுத்தோம். இல்ல அந்த ஹீட்ட கொடுக்கும்போது விரிவடைந்தது. அப்படிதானே? எக்ஸ்பேண்ட் ஆனது நம்ம பார்த்தோம். குளிர்விக்கும் போது சுருங்குனுச்சு. இதெல்லாம் பார்த்தோம். இதமா தான் எல்லாத்துலயும் லிக்விட்ல எப்படி இருக்கு? அத நம்ம ஹீட்டால எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? கேஸ் இருக்கு. அது ஹீட்டால நம்ம சேஞ்ச் பண்றோம். இல்ல கூலிங்கால எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். வாட்டர்லாம் பாருங்க. வாட்டர் 3 நிலையிலுமே இருக்கிற மாதிரி இப்ப சாலிட்ல அது இருக்குன்னா இந்த மாதிரி மாலிகூல்ஸ் இப்படி இருக்கும். 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்ஸிஜன் இருக்கு. லிக்விட இப்ப பாருங்க. லிக்விட்ல அதோடைய அமைப்பு மாறுது. அமைப்பை நீங்க பார்க்கணும். ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். எப்படி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற பார்க்கணும். கேஸஸ்ல அங்கங்க இருக்கு. இவ்வளவுதான். இந்த அனிமேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? இயற்பியல் மாற்றம், வேதியியல் மாற்றம், மாற்றங்கள் என்ன அப்படி பார்த்தோம். லாஸ்டா இப்போ எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டை பத்தி நம்ம பார்த்தோம். அப்புறம் நான் சொன்ன அந்த 2 ஒரு ஒன் வேர்டை பார்த்துட்டு வாங்க. மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல நிலை மாற்றம், சேஞ்சஸ் ஆஃப் அந்த ஸ்டேட், எப்படிலாம் ஸ்டேட் மாறுது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? டவுட் எதுவும் இல்லைங்களாப்பா? சரிப்பா. கிளாஸ் நிறைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.